ஹலோ ஆல், இன்னைக்கு பிளாக்பெரி பறிக்க போனப்போ ஒரு கருப்பு பாம்பு பார்த்தேன். எனக்கு பாம்புனாலே பயம். ஆனால் என்னைக்கு இந்த ஊருக்கு வந்தேனோ எனக்கு தெரியும் இதுங்களை அவாய்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு லைஃப் அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஊரில் பாம்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, எது வந்து விஷம் உள்ள பாம்பு, எது வந்து விஷம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். என் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டேன். எந்த ஒரு விஷயத்தை பற்றின தெளிவான புரிதல் நமக்கு இல்லையோ அந்த விஷயத்துக்கு நம்ம மைண்டு வந்து தேவையில்லாத நெகட்டிவான பிலீஃபை ஃபில் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா அதோட வேலையே நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிறது தான். உதாரணத்துக்கு, ஒரு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து வெளியே வரவே மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் இது அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு. ஆனால் அதுலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அந்த ஹர்ட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அன்னோன். ஸோ நமக்கு வந்து அது ஒரு பயம். அது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுனால நம்ம அதுலேருந்து வெளியே வர மாட்டோம். அதே மாதிரி தான் பிடிக்காத ஒரு ஜாப் இல்லைன்னா ஒரு ரிஜெக்ஷன், யாராவது நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது. அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு பிடிக்காத விஷயங்களை கூட நம்ம செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுலேயே இருந்துப்போம். ஒரு சேஞ்ச், ஒரு விஷயத்த ஒரு விதத்தில் பண்ணிக்கிட்டு இருப்போம், அதுக்கு நம்ம வந்து நமக்கு சரியான ரிசல்ட் வந்து கிடைக்காம இருக்கலாம். இந்த சேஞ்ச் பண்ணால் மேபி பெட்டர் ஆகும்னு தெரியும், ஆனால் அதை பண்ண மாட்டோம். ஏன்னா அன்னோன், எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. இப்படி எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். நிறைய நேரங்களில் நாம் இந்த மாதிரி நெகட்டிவாக நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. தோ இந்த ஹார்ம்லெஸ் ஸ்னேக் மாதிரி அது பார்க்குறதுக்கு ஸ்கேரியாக இருக்கலாம், ஆனால் அது நிஜமாவே நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஃபேஸ் யோர் ஃபியர், அப்போ தான் தெரியும் ச்சே இதுக்காக பயந்தோம் அப்படின்னு. திங்க் அபவுட் இட். தேங்க்யூ.